பகவத் கைங்கரியம் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பாகவத கைங்கரியம் பண்ணணும். அப்படி ஒன்று அந்த காலத்தில் இன்னொரு ஆச்சாரால நாம் நெக்லெக்ட் பண்ணுறது இல்லை. எந்த ஆச்சாரியாலும் நமக்கு வேண்டியது தான். அதில் நமக்கு மந்திர உபதேசமோ பிரபத்தியம் பண்ணவாலும் விசேஷமாக கொண்டாடணும். ஆனா பாதுகை ஏழ பண்றது சம்பந்தம் இருக்கிற ஆச்சாரியர் பாதுகை தானே அடியன் ஏழை பண்ணிக்கிறான். அப்படி இல்லாம பண்ணலாமா அடியன்? பாகவதால் எல்லாரும் ஓடுங்கிற எண்ணத்துல அவர் பண்ணியிருக்காரு. சொல்ல வரேன் அடியன் இல்ல அது மாதிரி பண்ணிக்க ஆச்சாரியன் திருவுள்ள என்னன்னு கேட்கிறேன். அது நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு சாத்தியம் இல்லை அடியன். அதனால ஆச்சாரியாவது பண்ணி வச்சுக்கணும். அவங்க எல்லாரும் விஷயம் அடியன் அடியன். கோதாஸ்துதி சாயங்காலத்துல சேவிக்கலாமா அடியன்? கோதாஸ்துதி சாயங்காலத்துல சேவிக்கலாமா? சாயங்காலத்துல போனா சேவிக்கலாம். திருப்பல்லாண்டு ஸ்திரீகள் சேவிக்கலாமா அடியன்? திருப்பல்லாண்டு சமாசனமானால் சமாசனமான ஸ்திரீகள் திவ்யபுரம் வந்து எல்லாம் சேவிக்கலாம். அப்படி ஆகாதவா திருப்பல்லாண்டு மட்டும் சேவிக்கூடாதா? சமாஷ்டம் ஆகாத எல்லாமே சேவிக்கலாம். அது ஆரோக்கியத்துக்கு தொடக்கம் திருப்பல்லாண்டு. சரி அடியே. திவ்யபுரம் சேவிக்கிறதுக்கு முதல்ல ஆரம்ப தொடக்கம் திருப்பல்லாண்டு. திருப்பல்லாண்டு சேவிச்சுட்டு அப்புறம் பாக்கி எல்லாம் சேவிக்கலாம். ஸ்திரீகள் சமாஷ்டம் ஆன அப்புறம் தான் சேவிக்கணுமா? ஸ்திரீகள் இல்ல, யாருமே நம்ம சம்பிரதாயத்தில் சமாஷ்டம் ஆனவாதான் திவ்யபுரம் தான் சேவிக்கலாம். இதுவும் நாம குழந்தைகளுக்கு இப்ப திருப்பாதிரி போலாம் சொல்லிக் கொடுக்குறோம். அதெல்லாம் லௌகிகம், தனி விஷயம். அது நியாயமா பார்க்க போனாக்க சமாஷ்டம் ஆனவாதான் திவ்யபிரபந்தங்களை சேவிக்கலாம் அப்படின்னு நம்ம சம்பிரதாயம். தினப்படி நித்திய கர்மாக்கு பவித்திரம் சந்தியாவந்தம் தான் பவித்திரம் போட்டுன்னு பண்றோம். தர்ப பவித்திர விசேஷமா இல்ல வேற ஸ்வர்ணத்துல பண்ணிட்டா அதெல்லாம் உச்சிதமா? தர்ப பவித்திரம் எப்போதும் வச்சுக்க முடியாதவா என்ன பண்றதுன்னா சொர்ண பவித்திரம் போட்டுக்கிறான். அதுவாது இருக்கட்டுமே அப்படின்ட்டு. எப்போதும் அது இருக்குமா இல்லையா? இந்த சொர்ண பவித்திரம் போட்டுட்டு அது சுத்தமா வச்சுக்கணும். சாப்பிடத்தே கேட்டுட்டு துணியில முடிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் எடுத்து போட்டுக்கணும். வாயை பிடிக்கிட்ட அப்பெல்லாம் கையில பவித்திரம் இருக்கக்கூடாது. அப்புறம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அப்புறம் போட்டுக்கணும். அது மாதிரி சுத்தமா வச்சுக்கிட்டா சொர்ண பவித்திரம் போட்டுக்கலாம். ரெண்டாம் பட்சம் தான். ஆனா நம்ம இந்த பவித்திரமே நமக்கு அதை வச்சு காப்பாற்றிக்கணும். காலம்பர் சஞ்சாவனத்துக்கு ஒரு பவித்திரம் பண்ணோம்னா சாயங்காலம் சஞ்சாவந்தனம் அவர்களும் வச்சுக்கலாம். அதை சாயங்காலம் மாத்தியானிச்சுக்கு அதே பவித்திரம் வச்சுக்கலாம். சாயங்காலம் சஞ்சாவனத்துக்கு அதே பவித்திரம் வச்சுக்கலாம். அப்புறம் பவித்திரம் அது போல விசர்ஜனை பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அது பவித்திரம் சிலத்தில் புள்ளே கிடைக்காது, தர்ப்பம் கிடைக்காது. இந்த பவித்திரம் பண்ணால் அவங்க போட்டு வேணும். அதனால வீட்டுல எப்போதும் இருக்கட்டுமே சொர்ண பவித்திரம் போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். சொர்ண பவித்திரம் போட்டு நடத்தினால சஞ்சாரம் பண்ணது இந்த பவித்திரம் பண்ணிக்காம இருக்கக்கூடாது. அடியன் ஏதோ குதர்க்கமா கேட்கறேன்னு தப்பா நினைச்சு கூட அடியேன். கர்ம பூமியை தவிர வெளியில போய் எந்த வைதிக கர்மா பண்ணும் வீணுன்னு அன்னைக்கு சாதிச்சது அடியேன். அப்போ சந்தியாவனத்துல இருந்து எந்த கர்மாவும் பண்றது வீணுன்னா அப்ப எதுக்கு அடியேன் பண்ணணும்? ஏன் பண்ணணும்னா கர்ம பூமியில தான் எல்லாம் பண்ணணும். சரிங்களா? அப்படின்னு தான் நாம் வச்சுருக்கோம். ஆனால் இப்போ என்ன பண்ண ஆயிருக்கு இப்போ அப்படின்னு கேட்டோம்னா பூனே நானவா எல்லாரும் முக்கால்வாசி இங்கே கர்மபூமி தாம் இருக்கிற இடத்துல பழைப்பு இல்லாததுனால எல்லாரும் வேலை அந்த இடத்துக்கு போயிருக்கா. போயிருக்கிறதுனால நம்ம கர்மாவுக்கு முழு பலன் இல்லாட்டாலும் கொஞ்சமாவது பலன் கிடைக்கட்டுமேங்கிறதுக்காக நம்ம கர்மாவை அந்த வேலையில பண்ணுறத பண்ண வேண்டியதான் அப்படின்னு எனக்கு தோன்றது. எல்லாமே பகவத் பிரீத்தியர்த்தம் சாத்விக தியாகம் பண்ணிட்டு தானே அடியன் பண்றோம். எல்லாமே அப்படித்தான். அப்ப அங்க பண்ணாலும் பலனை எதிர்பார்க்காத பண்றது பண்ணலாமா அடியன்? பெருமாள் தாயார் பத்தி ஸ்லோகங்கள் இப்போ மற்ற சம்பிரதாயத்தை ஆச்சாரியர் நிறைய பேர் சேவிச்சிருக்கா. இப்போ அதெல்லாம் சேவிக்கலாமா அடியேன்? இப்போ பெருமாள் தாயார் பத்தி ஸ்லோகங்கள் இப்போ ஆதிசங்கர பகவத் பாதால் கனகதாரா சோஸ்திரம் சேவிச்சிருக்காரு. அந்த மாதிரி சோஸ்திரம் எல்லாம் சேவிக்கலாமா? பெருமாள் சேவிக்கலாம். சேவிக்கலாம். அதுல விசேஷமாக நம்ம பூர்வாச்சாரியார் சொன்னதான் விசேஷமாக சேவிக்கிறோம். அடியன் அது முக்கியம். ஆதித்ய ஹிருதயம் சேவிக்கலாமா அடியன்? வேணும், சேவிக்கலாம். அதாவது ரெண்டு காமியமா சேவிக்கிறது ஒண்ணு, நிஷ்காமியமா சேவிக்கிறது ஒண்ணு. ஒரு
பலனத்தை எதிர்பார்க்காமல் சேவிச்சோம்னா நிஷ்காமியமாக சேவிக்கிறோம், ஆதித்யத்தையும் சேவிக்கிறோம். சில சமயம் பலத்தை விரும்பி ஆதித்யத்தையும் சேவிக்கிறோம். அதான் வித்தியாசம் எடுக்கும். ஆதித்யத்தை சேவிக்கிறது மனோதைரியத்துக்கு அடியேன், மனோதைரியத்துக்கு ஆதித்யத்தையும் எல்லா நேரத்துக்குங்க அடியேன். அடியேன் கருட பஞ்சாசத் சேவிக்கிறது, கருட பஞ்சாசத் அடியேன் சேவிக்கிற அடியேன் பரகால மட சுவாமி நியமிச்சார். வேலையில ரொம்ப கஷ்டப்பட்ட போது தினம் சேவி அப்படின்னு சேவிச்சுட்டு இருக்கேன். அது ஆச்சாரியன்ட்டு வேற கருட பஞ்சாசத் கருடங்கிறது விக்கிரத்தெல்லாம் போகிறவர். தெரிஞ்சா கருட தண்டம் இருக்க, கருட தண்டகம் கருட பஞ்சாசத்து தெரிஞ்சா நமக்கு நல்லது கிடைக்கிறதுக்கு எதிரியா இருக்கோ அதெல்லாம் போக்குறது. விக்கிரத்தை எதிரியை போக்கினா நல்லது தானே உண்டாது. புரிஞ்சுதா? கருடன் நித்திய சூரியனை சேர்ந்தவர். அவர் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறவர் தான். ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறவா எங்கேயும் மேலேயும் போகலாம், கீழையும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம். அவர் பெருமாளுக்கு வாகனமா அப்படின்னால பெருமாள் எங்கே கேள்றாரோ அங்கெல்லாம் அவரும் வர்றார், வாகனமாக வர்றார். தெரிஞ்சா அவர் நித்திய சூரியன் அப்படின்னால அவரை பற்றி ஸ்தோத்திரம் கருட தண்டகம் அது இதெல்லாம் நாம் சேவிச்சோம்னா நமக்கு எல்லா பலமும் கிடைக்கும். அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டுக்கோ கடைசியில் அந்த பலங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். கருட பஞ்சாசத்துல சுவாமி தேசியன் கருட மந்திரத்தை மறைச்சு வச்சிருக்காரு. கருட தண்டகத்திலையும் சரி கருட பஞ்சாசத்துலேயும் கருட மந்திரம் அதில் அதுக்குள்ள மறைஞ்சு இருக்கு. அதாவது என்ன அனுபூர்வியா இருக்காது, கொஞ்சம் மாற்றி மாற்றி இழுத்துட்டு இருக்கணும் அங்கங்க. ஆக மொத்தம் எல்லா ஸ்தோத்திரங்களிலுமே அங்கங்க அந்த மந்திரங்களை மறைச்சு தான் சாதிக்கிறார். அதனால ஸ்தோத்திரம் ஆரம்பிச்சா அறகுறையா சொல்லாமல் ஸ்தோத்திரம் நூற்றுமே சேவிச்சுட்டா அந்த மந்திரத்தையும் சொன்னதாக கணக்கானது.